பார்க்க வேண்டும் ஐயா. பகவானுடைய படியிழப்பை நான் பார்வதி பார்க்க வேண்டும் இறைவா. இறைவா. ஏய் பார்வதி. என்னங்க? என்னைக்குமே நான் தானே போவேன். ஆமா. இன்னைக்கு என்னோடு நீ வருகிறேன் என்று சொல்லுகிறாயே. ஆமா. உன்னை படியிழக்கும் இடத்திற்கு அழைத்து செல்வதில் எந்த குறையுமே கிடையாது. அழைத்து போங்க. ஆனா சிவபெருமான் உலகத்தை நான் ஒரு விதமாக படைத்தேன். ஆமா. உலகத்தில் உள்ள மானிட மக்களை நான் பல விதமாக படைத்திருக்கிறேன் பார்வதி. பார்வதி. ஒருவரை கூனாக படைத்திருப்பேன். ஆமையா. இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. ஆமா. குழந்தை உள்ளவர்கள், குழந்தையே இல்லாதவர்கள். ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே ஏகமான வசதியை கொடுத்திருப்பேன். ஆனா அங்குதான் ஒரு ஏந்தும் குழந்தை இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிப்பதற்கு கூட நல்ல கூழ் கஞ்சி கூட இருக்காது. அவங்களுக்கு ஒரு கோட்டை பொட்டப்புள்ள கொடுத்திருப்பேன். ஒரு கோட்டனா எத்தனையோ? 21. அந்த காலத்துல இப்போ இருக்கிற மாதிரி 1, 2, 3 அப்பம் கிடையாது. அப்போ 5, 10, 15, 17, 20, 21 வரைக்கும் பிள்ளை பெச்சு எடுத்தாங்களாம். 21 பிள்ளை வரைக்கும் ஏன் பெச்சு எடுத்தார்களே? ஆனா அந்த காலத்திலே பிள்ளைகளைத்தான் பெரிய சொத்தா நினைச்சாங்க பெரியவங்க. பிள்ளை வளர்ந்து அப்பாவை பார்த்து கேட்பானா, இவ்வளவு பிள்ளைகளை பத்தி எங்களை வளர்த்து போட்டிருக்கிய, நீ உனக்கு சாவ போற நாளாய் போச்சு, எங்களுக்குன்னு என்னத்தப்பா நீ சேர்த்து வச்சிருக்க, என்னது வச்சிருக்கியப்பா அப்படின்னு அந்த பிள்ளை கேட்டா அதுக்கு அப்பா சொல்லுவாரா, என்ன சொல்லுவார், உங்களை தாண்டா 10 பிள்ளைகளை பத்து வளர்த்து ஆளாக்கி உங்களை தான் சொத்தா சேர்த்து வச்சிருக்கேன், ஆமா எனக்கு வேற என்ன சொத்து வேணும் அப்படிம்பாரா. ஆமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளைகளுக்கு வர சந்தோஷத்தை பாப்பீங்க. பிறகு ஏன் கேட்க, நம்ம அப்பா நம்மள சொத்தால சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னு நினைப்பாங்க. அந்த காலத்துல பெரியவங்க 10 பிள்ளைகளை பத்து கட்டி கொடுத்து எனப்பந்தமா கூடி வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது. தாத்தா இப்ப எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்கன்னு வச்சுக்கயே, நம்மளுடைய நிகழ்ச்சி இப்ப நடந்து கொண்டே இருக்கு. நம்ம 6 பேரை பார்க்கத்தான் இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அப்ப உன்னைய பாப்பாங்க, தாத்தாவை பாப்பாங்க, என்னைய பாப்பாங்க. அப்ப பார்க்கும்போது அவங்கவங்க மனசுல அவங்கவங்க ஏதாவது ஒண்ணு நினைப்பாங்க. உன்னைய பார்த்தா ஒண்ணு நினைப்பாங்க. என்னைய பார்த்தா பாவம் என்ன நினைக்க போறாங்க? என்ன இந்த கொடாடிக்கு தம்பிக்கு 17 வயசு இருக்குமா? இந்த கொடாடிக்கு தும்பிக்கு 17 வயசா அப்படின்னு நினைப்பாங்க. பரவாயில்ல, கொடாடிக்கு தும்பிக்கு 17 வயசா? பக்கத்துல உள்ள ஒரு ஆள் சொல்லுவாங்க, சும்மா இருந்தா அந்த பையனுக்கு 14 வயசு தான் இருக்கும் அப்படிமா. அப்படியா? அதான் கெட்டு கிடக்க கேட்ல 8 கோட்டை சிறுப்பானியா என்னமோ சொன்ன கதையில எலி லவுக்க கேட்டுச்சா சபையில. நீ இருக்க இருப்புல உனக்கு 17 வயசா இருக்க வேண்டிய. அப்போ உன்னைய பார்த்தா ஒண்ணு நினைப்பாங்க, தாத்தாவை பார்க்கும்போது ஒண்ணு நினைப்பாங்க. தாத்தாவை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? என்ன, தாத்தாவுக்கு 95 வயசு இருக்குமே, ஆனாலும் உனக்கு இந்த வஞ்சகம் இருக்க கூடாது. அவருக்கு வயசு குறையணுமா, எனக்கு வயசு மேல 95 வரணுமா, என்னையா நியாயம்? அப்போ உங்களை பார்த்தா ஒண்ணு நினைப்பாங்க, என்னைய பார்க்கும்போது தாய்மார்கள் நினைப்பாங்க. தாய்மார்கள்னா இங்க இருக்கிறவங்களை பத்தி எனக்கு என்னன்னு தெரியல, பொதுவா நம்மள மாதிரி பெண்களா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா பார்க்கும்போது நினைப்பாங்க, இந்த பிள்ளை இந்த சேலை எங்க எடுத்திருக்கோம் அப்படின்னு இந்த தாய்மார்லாம் நினைப்பாங்க. சில பேர் நினைப்பாங்க, இந்த பிள்ளை போட்டிருக்கிறது கவரிங்கா இருக்குமா இல்ல தங்கமா இருக்குமா தெரியலையே, உரசி பார்த்தா தான் தெரியும். இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் நினைப்பாங்க, இந்த பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்குமா இல்ல கல்யாணம் முடிஞ்சிருக்குமா இல்ல கல்யாணம் முடிஞ்சிருக்காதா, இந்த பிள்ளை என்ன படிச்சிருக்கோ ஏது படிச்சிருக்கோ அப்படின்னு இப்படிலாம் பல விதமா சிந்தனை போகும். சிவப்பா இருக்காள இந்த பொண்ணு 4-5 வாட்டி ஒரு நாளைக்கு பீஸ் வாஷ் பண்ணுவாளோ? பீஸ் வாஷ் இல்லையா, ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வாஷ் யாருக்கு என்ன தெரியும்? நீ கதையவே மாத்திட்டியே. சரி அப்படி கேட்பாங்க. அப்ப பல மாதிரி அப்போ பாக்குறவங்க பல மாதிரி சிந்தனைகள் மாறிக்கொண்டே இருக்கும்.
அப்ப இவங்க இந்த சேலை நகையெல்லாம் கவனிச்சாங்கன்னா கதையை விட்டுருவாங்க. ஆமையா. கண்ணு பார்க்கமே தவிர கவனம் இருக்காது. ஆனா அவங்க கண்ணை மூடி இருப்பாங்களே தவிர கவனம் இருக்கும். ஆமா கண்டிப்பா கவனம் இருக்கும். அதனால நீங்க தூங்குங்க, நாங்க படிக்கோம். நாங்க படிக்கிறது உங்களுக்கு தாலாட்டு மாதிரி இருக்கு. அதான். அப்போ இந்த பார்வதியும் பகவானும் இருபேர்களுமாக ஆலமரத்து அடியில அமர்ந்திருந்தாங்க பாருங்க. ஆலமரத்தை சுத்தி 10 ஆடு மாடு மேய்ந்து கொண்டிருந்தது. மரத்துக்கு மேல ஒரு சின்னஞ்சிறிய பாலகை, ஒரு சின்ன பையன், 10 வயசு இருக்கக்கூடிய பாலகன் மரத்துக்கு மேல முனிகொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். முனிகொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டினா என்ன ஆகும்? என்ன ஆகும்? கொப்பு வரும்போது அவனும் கீழே வந்துருவான். அவன் நினைச்சிருக்கான் ஏறும்போதுதான் ரொம்ப சங்கடப்பட்டோம், கீழே வரும்போது படக்குன்னு வந்துடலாம் பாத்தி. அதுக்குத்தான் முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டுதான். சில காரியம் படல, ஆகையினால விவரம் இல்லாம அப்படி வெட்டுதான். அப்ப இந்த பாலகை இப்படி முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான். பிறண்டு விழுந்தா இவனை பெட்டி வச்சுதான் பிறக்கணும். ஆண்டவா அதோ பாருங்க, பாலகன் முனிக்கொப்பில் உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டுதான். நீங்க போய் இப்பமே காப்பாத்துங்க. ஐயா. ஏ பார்வதி, என் கூட வரும்போது என்ன சொன்ன? நான் சொன்னேன் படியிழந்து முடிக்கு வரைக்கும் தான் பேச மாட்டோம்னு சொன்னேன். நீங்க மறந்துட்டீங்களா? நமக்கு வேலை முடிஞ்சு போச்சு. இப்ப பிள்ளைய காப்பாத்தினா மட்டும்தான் உங்க கூட நான் வருவேன்னா. அப்ப சிவன் பார்த்தார், இதுவரைக்கும் இந்த பாதையா வந்திருக்கோம் போயிருக்கோம். இந்த ஆல மரமும் இல்லை, இந்த பையனும் இல்லை, இந்த ஆடு மாடும் இல்லை. அப்ப இது யாருடைய லீலையா இருக்கும் அப்படின்னு கடவுள் தன் ஞான திருஷ்டியினால் எண்ணி பார்த்தார். தன் ஞானத்தினால் பார்க்கும்போது என்ன தெரியுது? பார்வதி யார் மீது சத்தியம் பண்ணி கொடுத்தா? யார் மேல? அண்ணன் மேல. அண்ணனாகிய கோபால கண்ணன் மேல சத்தியம் பண்ணி கொடுத்தார். கண்ணை லேசுப்பட்ட ஆளா? கண்ணன் இல்லைன்னா கதையே கிடையாது. கண்ணன் இல்லாத கதையும் கிடையாது. கண்ணன் கதைக்கு கதாநாயகனே கண்ணன் தான். எந்த கதையை எடுத்தாலும் அவர் வருவார். ஆமா, உலகத்திலே இருக்கிறதுலே பெரிய வக்கீல்னா அவர் தான். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கண்ணை கிட்ட போனா சுலபமா முடிச்சிட்டுருவார். எந்த கேஸ்னாலும் முடிச்சு விட்டுருவாரு. அப்பேற்பட்ட கண்ணன் மீது பார்வதி சத்தியம் பண்ணி கொடுத்தா பாருங்க. கண்ணன் தான் பார்வதியின் சத்தியத்தை பரிசோதனை பார்க்கணும்னு சொல்லி இவ சத்தியத்தை மீறி நடக்காளா இல்ல சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடக்காளா அப்படின்னு பார்வதியை பரிசோதிக்க கண்ணன் தான் இப்படி ஒரு சூழ்ச்சியை ஏற்பாடு செய்தார். இதை அறியாத பார்வதி பிள்ளைய காப்பாற்றணும்னு சொல்றார். ஆண்டவே என்னால முடியாதுன்னார். இறைவா, பிள்ளைய காப்பாத்தலாம், உங்க பின்னால ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். அப்ப சிவன் பார்த்தார், சொன்னதை கேட்க மாட்டா அவளுக்கு. சரி பார்வதி, நீ சொன்ன மாதிரியே பிள்ளைய காப்பாத்துவோம். ஆனா ஒண்ணு, அவன் எப்படியும் மேல இருந்து கீழே விழ போறான், வெட்டு முடியத்தான் போறான். அவன் கீழே விழும் போது இதுல ஒரு 2 கேள்வி கேட்பேன். நீங்க சரியா சொன்னாதான், சரியா சொன்னா தாத்தா 100 ரூபாய் தருவார். ஆமா, டயர்ல இருக்கல எடுத்து கொடுத்துருவோம். அதனால கவனமா கேளுங்க. அப்ப இந்த பாலகன் வெட்டு முடிந்து எப்படி கீழே விழுவான். இவன் கீழே விழும் போது என்ன பத்தா அம்மான்னு விழுந்தா பார்வதி நீ காப்பாத்து, என்ன பத்தா அப்பான்னு விழுந்தா நான் போய் காப்பியாத்துவேன். நான் காப்பியாத்துனா நல்லா இனிக்கும். சீனியே போட வேண்டாம், இனிப்பு அப்படி இருக்கும். கைராசி அப்படி. அதுதான் உமக்கு உமக்கு தான் சக்கரை வியாதி இருக்கு. யாருக்கு சக்கரை வியாதி இருக்கா? எனக்கு அரை சீனி போட்டு தருவா. அப்ப ஒரு பாயாசம் போட்ட வேண்டியதானே? சரியா போகுது. அப்போ இந்த பாலகன் அம்மான்னு சொன்னா நீ காப்பாத்து, அப்பான்னு சொன்னா நான் காப்பாத்துதேன் அப்படின்னு 2 பேருமே பேசி முடித்தாங்க. ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட ஓங்கி 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 வெட்டுனா. வெட்டு முடிந்து கொப்பும் பையனும் கீழே வாராங்க. பையன் மேல கொப்பு கீழே, கொப்பு மேல பையன் கீழே. அவங்க கரணை போட்டு வாராம் பாருங்க. ஏ பாவி, உயிர் மேல ஆசை இருந்தா என்ன பெத்தா அம்மான்னு இருக்கலாம், இல்லைன்னா என்ன பெத்தா அப்பான்னு இருக்கலாம். தாயே முத்தாரம்மானா அவளாவது போய் காப்பாத்திருப்பா. ஒண்ணுமே சொல்லல. அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. அத்தனை விட்டு
விட்டு விட்டு பாவி எத்தனை சொன்னா எப்படி சொல்லியிருப்பான்? இந்த அறியாத பிள்ளை 8 வயசு பிள்ளை கொப்பு ஒடிஞ்சு கீழே விழும்போது சரி அம்மான்னு சொல்லல அப்பான்னு சொல்லல. அப்ப என்ன சொல்லித்தான் கீழே விழுந்திருப்பான்? ஆடியன்ஸ் நீங்க தான் சொல்லணும். ஆமா நீங்க தான் சொல்லணும். இல்ல 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 நீங்க நீங்க சரியா சொன்னா நாங்க 100 ரூபாய் தருவோம். நாங்களா சொன்னா நீங்க எனக்கு ரூபா தரணும். அதான் கேட்டேன். இல்ல 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 அந்த ஒரு அண்ணாச்சி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க அண்ணாச்சி. கரெக்டா சொல்லிட்டாங்க. அப்ப 500 ரூபாய் கொடுங்க. சரி 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 அப்போ நீங்க ரூபா தாங்க. ஆமா நீங்க 500 ரூபாய் தரணும். அப்போ ஊருக்கு போயிட்டு பாத்திருக்கீங்களா? ஊருக்கு போயிட்டு உங்களுக்கு அக்கௌண்ட்ல போட்டு விடுது என்ன? ஆமா நம்பர் மட்டும் கொடுங்க. இல்லைன்னா அடுத்த வருஷம் வரும்போது சில்லற மாத்தி கொண்டு வரேன். அதேதான். சரி சரி சரி. அதனால நீங்க கரெக்ட்டா சொல்றீங்க. பாலகன் அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. சரி நான் செத்தேம்னா வாக்கு சனியும் போக்கல. அதுதான் செத்தேம்னு விழுந்தான் செத்து போனான்டி. ஆமா அதான் பெரியவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அவன் வாழ்க்கை அவன் வாயில இருக்கான். என்ன 4 வழிச்சால ரோடா போட்டுருக்கு? ரோடா போடுவாங்க. இந்த கேட்ட நீ தானே சொன்ன. அவன் வாழ்க்கை அவன் வாயிலன்னா சரி நல்லதை பேசணும், நல்லதை நினைக்க வேண்டும். நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்றபடிதான் நம்ம வாழ்க்கையை ஆண்டவன் கொடுப்பார். ஆமையா. இந்த உலகம் எதிர்மறையான உலகம். ஒரு பந்தை கொண்டு நம்ம சிவத்துல எரிஞ்சோம்னா அந்த பந்து நம்ம கிட்ட தானே திரும்பி வரும். நம்ம எதை செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும். இப்ப கல்லெத்தி நம்ம கீழே விழுந்தோம்னு வைங்க, கல்லெத்தி விழுந்தா எம்மான்னு விழுந்துடணும், இல்லன்னா எப்பான்னு விழுந்துடணும். நான் செத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு நமக்கு அதான் கிடைக்கும். அதாவது நாம சொல்லக்கூடிய வார்த்தை பலிக்குமாயா? வார்த்தைக்கு உயிர் இருக்கின்றது. அந்த வார்த்தை சொல்லக்கூடிய வார்த்தை கண்டிப்பாக பலித்தே தீரும். அதாவது ஒரு ஊர்ல ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் வாழ்ந்து வந்தார்கள். அவங்க 2 பேருக்குமே ரொம்ப நாளா திருமணமாகி குழந்தையே கிடையாது. 7 வருடமா இப்படி பிள்ளையே இல்லாம அந்த அம்மா தினமும் அந்த ஐயாவை கூப்பிட்டு சாப்பிடும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம், எனக்கு தான் பிள்ளை இல்ல, அதனால என் தங்கச்சி இருக்கிறாளே அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்படி சொல்லி நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன். தங்கச்சியை கல்யாணம் பண்ண சொன்னதுக்கா இவ்வளவு சத்தம்? ஒரு சந்தோஷம் வராம என்னையும் சாவ போற நாளையில சைஸ் கப்பல். இதுக்கு மேல இவளுக்கு தங்கச்சி வேற கேக்கு. வீட்டுல இருக்காளே ஆச்சு, அவளையே சமாளிக்க முடியல அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். என்ன மாதிரி யாராவது நினைப்பாங்க. அப்படியா? அப்போ அந்த அம்மா தினமும் சொல்லுவாங்களா, எனக்கு பிள்ளை இல்ல, நீங்க என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேற கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு 7 வருஷமா அந்த அம்மா சொல்லிக்கொண்டே இருந்தாங்களா. 7 வருஷமும் சொல்லிக்கொண்டு இருந்து ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அம்மாவுக்கு கோபம் வந்து விட்டது. இன்னைக்கு நீங்க கல்யாணம் முடிக்கிறேன்னு சொன்னா மட்டும்தான் நான் சாப்பிடவே, இல்லைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன்னாரா. அப்ப சாயங்காலம் இந்த அம்மா உட்கார்ந்து நீங்க கல்யாணம் முடிக்கிறேன்னு சொன்னா சாப்பிடுக்கிறேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டோம்னு சொன்ன உடனே அந்த ஐயா எத்தனை நாளா மனசுக்குள்ள வச்சிருந்தாரோ தெரியல, நீ உயிரோடு இருக்கும்போது நான் எப்படி கல்யாணம் முடிக்க முடியும் நாரா. சரியான பாயிண்ட். அன்னைக்கு நைட்டே அந்த அம்மா செத்து போயிட்டாங்க. ஐயோ, தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்கல, இல்ல இயற்கையாவே செத்து போனாங்களாம். ஏன்னா அந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கு. நீ உயிரோடு இருந்தா நான் எப்படி கல்யாணம் முடிப்பேன்னு கேட்டார்ல, அன்னைக்கே செத்து போயிட்டா. அதனால நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை பலிக்குமா? யாரை பேசினாலும் நம்ம நல்லதாவே பேசணும். அப்போ அதனால அம்மா பார்வதி செத்தேம விழுந்தா செத்து போனாண்டி, வா நம்ம போவோம். பகவானுக்கு தெரியும் இது கண்ணனுடைய வேலைன்னு. பார்வதிக்கு இந்த விவரம் தெரியாது பாருங்க. பார்வதி ஆண்டவ பின்னாலே கோபப்பட்டு வந்து கொண்டிருக்க, அதான் அரியும் சிவன் ஒண்ணு, அதான் அறியாதவன் வாயில மண்ணு இருக்கான். கண்ணனை பத்தி கடவுளுக்கு தான் தெரியும், கடவுளை பத்தி கண்ணனுக்கு தான் தெரியும். இவர்கள் இருவருக்கு இடையிலே பார்வதி எதையும் அறியாமல் ஆங்கார கோபம் கொண்டு ஆண்டவனும் பார்வதியும் கைலாசம் போவோம் என்று நாகலோக வழியாக
தவம் இருக்கிறாங்களே இவங்களுக்கு என்ன வேணும்? சொல்லம்மா. 12 வருடமா பிள்ளை இல்லடி, அதனால பகவானை நினைத்து தவம் இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே பிள்ளைக்காக இப்படி ஒரு தவம் இருக்கணுமா? நீங்க இப்பவே குழந்தை வரத்தை கொடுங்கண்ணா. கொடுங்க ஐயா. என் கூட வரும்போது அங்க என்னடானா அந்த பிள்ளைய காப்பாத்துன, அதுக்கு என்ன ஏங்க இப்ப இவங்கள பிள்ளை வரத்தை கொடுக்கணும்னு சொல்லுகிற. சரி, என்ன பிள்ளை வரம்னா சும்மா சக்கா புக்கா வியாபாரமா? அதானே கேட்டேன். இல்ல மார்க்கெட்ல விக்க மாங்காயா, கத்திரிக்காவா காய்க்க வாங்கி கொடுக்க? அவங்க போன சென்ம பாவ புண்ணிய கணக்க பார்க்கணும். பாவ புண்ணிய கணக்கிலே இவங்க பாவம் செய்திருக்கிறார்களா புண்ணியம் செய்திருக்கிறார்களா, பிள்ளை வரம் இருக்கா இல்லையா என்று பார்த்தா மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். என் பின்னால சத்தம் இல்லாம கைலாசத்துக்கு வாங்கினார். ஆண்டவா, என்ன மாதிரி ஒரு பெண்ணின் தவம் இருக்கா நான் பார்த்து விட்டு வர முடியுமா? நீங்க இப்பவே இவங்க கணக்க பாருங்கன்னா. கணக்கை பார்க்கணும்னா எங்க போக? அந்த உங்க செல்ல கொடுங்க, நான் கணக்கு அடிச்சு பார்க்கேன். கால்கட்டு வேணுமா? செல்லுலயும் பாப்பேன். என்னது? அதான் கூட செல்ல கேட்டேன். கால்குலேட்டர். கால்குலேட்டர். சரி. அப்போ இவங்க ரெண்டு பேருடைய கணக்கை பார்க்கணும்னா அந்த கணக்கு இல்ல, உன் கணக்கும் சரி என் கணக்கும் சரி இந்த குடத்துக்கார கணக்கும் சரி, நம்ம எல்லார் கணக்குமே அங்க அவர்கிட்ட தான் இருக்கு. அங்கதான் இருக்கு. ஏன் அங்க இருக்குன்னா, நாம பாவம் செய்திருந்தால் பாவ கணக்கு, புண்ணியம் செய்திருந்தால் புண்ணிய கணக்கு. அவர் யாரு தெரியுமா? கைலாசத்து கணக்க பிள்ளை சீராக கணக்கெழுதும் சித்திரபுத்திர நயினார். அந்த சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்து நாகராஜ நாகக்கண்ணியின் கணக்கை பார்க்க, அப்போ இந்த நாகராஜ மன்னவன் ஐயா போன ஒரு சன்மத்திலே நாகமுடி ராஜமன் வேடவனாதான் பிறந்து 8 மாத சூழ்மான் அம்பாலையில் இருக்கார், அதன் உயிரமாய்த்திருக்கார். மானை கொன்ன தோசத்தால் ஒரே மதலை ஒன்று கிடையாது. இந்த நாகக்கன்னி பெண்கொடி போன ஒரு சென்மத்தில் மருத்துவமாதான் பிறன் 7-8 பிள்ளைகள் கருமருந்த கொடுத்திருக்காள், கருவ கலைத்திருக்காள், ஒரு மருந்த கொடுத்திருக்காள், உருவ கலைத்திருக்காள். கருவளித்த இருபேருக்கு ஒரே கை குழந்தை கிடையாது. இந்த நாகராஜன் மனவேடுவனாக பிறந்து 8 மாத சூழ்மானை அம்பாள் ஏது அதை கொன்று போட்டாண்டி. மானை கொன்னாலும் பரவாயில்லை, மான் வயத்துக்குள் இருந்தது ஒரு அழகான பெண் சிசுவு. பெண் பாவம் பொல்லாத பாவமடி, பிள்ளை வரம் கிடையாது. சரி, இந்த நாகக்கண்ணி கணக்க பாருங்க. நாகக்கண்ணி கணக்க பார்த்தா அவ மருத்துவமாக பிறந்து 7-8 பிள்ளைகளுக்கு கருமருந்தை கொடுத்து கருவையே கலைத்திருக்கிறார். இந்த கூறுகட்ட வேலை அப்பவே நடந்திருக்குன்னா, அப்போ அந்த காலத்துல விவரம் இல்லாம அப்படி இருந்திருக்காங்க. இப்படி மருத்துவங்கள் கிடையாது. இப்போ அதுக்கெல்லாம் சட்டம் வந்தாச்சு. ஆமா, கை மருந்துகள் தான். ஆமா, எள்ளு, கருப்பட்டி, சுக்காவேறு, பனம்பாலை, இப்படி இன்னும் சில பச்சளைகளை சேர்த்து அமில ஓட்டு அரைச்சு 1/2 கிளாஸ் கொடுத்துட்டா போதும். முதல்ல ஒன்னிய தூக்கி உள்ள வைக்கணும். நான் எங்க கிளவி ஒருத்தி இருந்தா, ஏடா பேரப்புள்ள இந்த மருந்தை நீ கைவசம் கேட்டு வச்சுக்கோடா, உனக்கு நாளை பின்ன உபயோகப்படும்னா. நான் உபயோகப்படுத்தவும் இல்லை, அந்த மருந்தை சொல்லவும் இல்லை. சரி, அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் செய்த பாவத்துக்கு என்னால் குழந்தையே கொடுக்க முடியாது பார்வதி என்றார். அப்பந்தான் ஆதிசக்தி சொன்னா, போன சென்மத்திலே பாவம் செய்தார்கள், அதற்கு பரிகாரமாகத்தான் இந்த சென்மம் தவம் இருக்கிறார்கள். தவத்துக்கு மனமிறங்கி நீங்க தவ குழந்தை கொடுத்தா என்ன? சாமி, என்னை போல பெண்ணல்ல, பெண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளை வரம் கொடுக்கவே, மங்கைக்கு மனம் இறங்கி மகளை வரம் கொடுக்கவே, தவத்துக்கு மனம் இறங்கி தவ குழந்தை கொடுக்க வேணும்.
கொடுப்பேன்னு நீ சொன்னாலும் பாவம் செய்தவர்களுக்கு பிள்ளை வரம் கொடுத்தா பின்னால நமக்கு தாண்டி இடைஞ்சல் வந்து சேரும். மடலை வரம் கொடுத்தா மனக்கவலை வந்து சேரும். குழந்தை வரம் கொடுத்தா நாமளுக்கு கொடுங்கவலை வந்து சேரும். பார்வதி என்னால முடியவே முடியாது, வா நம்ம கைலாசத்துக்கு போவோம். பெண்ணை கண்டா பேயும் மனமிறங்கும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கூடவா மனசு இறங்கல? கொஞ்சம் கூடமா ஹீரோ இல்ல. ஏ கல்லாய உம்மனது கல்லாய உம்மனது கடுகளவு இறங்கலையோ இரும்பாய உம்மனது இரும்பாய உம்மனது சாமி எல்லளவு இறங்கலையோ இரும்பாய உம்மனது. நீங்க பிள்ளை கொடுக்காவிட்டால் பின்னால வரமா கைலாசம் வரமா கடவுள் என்று சொல்லமா பொங்கி பொறிக்கமா பூமம்னு சொல்லமா ஆக்கி அவிக்கமா ஆலம்னு சொல்லமா கைலாசம் வரமா கடவுள் என்று சொல்லமா பாதபூஜை முடிக்கமா பாதபூஜை முடிக்கமா உங்களுக்கு பணிவிடையும் செய்ய மாட்டேன். நீங்க மட்டும் இப்ப பிள்ளை வரம் கொடுக்கல, கைலாசம் வரமாட்டேன், உங்களை கடவுள் என்று சொல்ல மாட்டேன், பொங்கி பொறிக்க மாட்டேன், உங்களை பூமான் என்று சொல்ல மாட்டேன், ஆக்கி அவிக்க மாட்டேன், உங்களை அத்தான் என்று சொல்ல மாட்டேன். ஆண்டவா, என்னைக்குமே நீங்க கைலாசத்துக்கு வாரீங்கன்னா நீங்க எப்ப வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்து நிப்பேன். உமக்கு பாத பூஜை முடிப்பேன், பணிவிட செய்வேன். இனிமே உமக்கு பச்சை தண்ணி கூட கிடையாது. இன்னைக்கும் வீட்டுல பொம்பளை சொன்னதை நம்ம கேட்கலன்னு வைங்க, நேர சமையல் அறைக்கு வருவார், பெட்டியை தூக்கி சட்டியில போடுவா, சட்டியை தூக்கி பெட்டியில போடுவா. ஆமா, அடுப்பங்கரையில இருக்க பாத்திரம் முத்தத்துக்கு வந்துரும் பாத்துக்கோ. நீ என்னமும் செய்ய என்கிட்ட கேட்காத, உனக்கு நம்ம சோறும் இல்ல கறியும் இல்ல, என்னைய நீ சாப்பாடு பொங்க சொல்லாத. நாளைக்கு நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன், நீ நல்லா பொங்கி சாப்பிடு, கறி சட்டியும் கையுமா அலைஞ்சாதான் உனக்கு அறிவு வரும் அப்படின்னு அந்த அம்மா போட்டு போயிருவா. நல்ல ஹோட்டல பார்த்து நல்ல பிரியாணியா சாப்பிடுவோம். நல்ல ஹோட்டல் பார்த்து பிரியாணி சாப்பிடுவியா? அதுக்காண்டி வீட்டுல பொம்பளை ஊருக்கு போயிருச்சுன்னா என்ன முடியும்? என்னாச்சு அப்படி சொல்லுங்க, ஏன் கூட நீ அப்படி சேரணும். நீ ஹோட்டல்ல போய் எத்தனை நாளைக்கு சாப்பிடுவ? ஆமா, ஹோட்டல்ல துட்டு கொடுத்து சாப்பிடுவேன். அப்படியா? ஆமா. அப்ப பிறகு நீ கல்யாணமே முடிக்காம இருந்திருக்கலாம்ல? அது முடியாம இருந்திருக்கலாம், பெரியாள்கிட்ட விவரம் கேட்காம விட்டுப்பட்டேன். அப்ப இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல. நீ வேணான்னு சொல்லு, ஆட்சிக்கு உனக்கு டிவோர்ஸ்க்கு நான் ரெடி பண்ணுதேன். இன்னமெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது ஆட்சிய, அவன் நல்லா பெர்மனன்ட் ஆகி போனான். கட்டிய மனைவி வந்து நம்ம பேரம் பேசி சந்தோஷமா இருக்கும் போது சரியா அவட்ட எந்த பொருள் வாங்கி சாப்பிட்டா தான் ருசிக்கும். ஆமையா, சாப்பாட்டுல இருந்து அனைத்துமே அவன் கஷ்டப்பட்டு கொடுத்தான்னா, சந்தோஷம் இல்லாதனால அவன் கொடுத்தான்னா அது எந்த பொருளுமே ருசிக்காது. அப்படியா? ஆமா. அதனால இந்த பார்வதி நம்ம பேச்ச ஆண்டவன் கேட்கல, இனிமே உமக்கு நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், பச்சை தண்ணி கூட நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பார்வதி சிவன் பின்னால நான் வரவே மாட்டேன்னு பிடிவாதமா நிக்கிறா. சிவபெருமான் என்ன ஆள குழந்தை வரமே கொடுக்க முடியாது என்று சொல்ல, ஆங்கார கோபம் கொண்ட ஆதிபராசக்தி இனி நாம இவர்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்காமல் விடக்கூடாது என்று நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் குழந்தை கொடுக்க வேண்டுமானால் சிவன் கொடுக்கவில்லையா, என்ன நம்ம சக்தியால முடியாதா என்ற ஆங்கார கோபம் கொண்டு ஆதிசக்தி பார்வதியா, ஆதிசக்தி பார்வதியா, ஆண்டவையிடம் மதி, ஆண்டவனை பகவான் நீங்க இப்ப கொடுக்காவிட்டால் நிச்சயமா நான் கொடுப்பேன், பகவானும் கொடுக்காவிட்டால் பார்வதி நான் கொடுப்பேன், கடவுள் நீங்க கொடுக்காவிட்டால் கடவுள் நீங்க கொடுக்காவிட்டால் சாமி கண்டிப்பாக நான் கொடுப்பேன், சாமி கண்டிப்பாக நான் கொடுப்பேன்.
இறைவா ஐயா இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஆவதும் பெண்ணால் அவன் அழிவதும் பெண்ணால் என்ன சிவன் உம்மால் முடியாதண்டா சக்தி என்னால முடியாதுன்னு நினைக்கிறீரா? அதாவது நம்ம தான் பொம்பளைய நினைக்கிறோம், நம்ம பெண்ணும் தானே, நம்ம வீட்டுக்குள்ள தானே இருக்கோம், நம்ம ஒரு பொம்பளை தானே, நம்மளால என்ன செய்ய முடியும் நம்ம தான் நினைக்கும். ஆனா இன்னைக்கு சொல்லுகிறேன் கேளுங்க, பெண்கள் நினைத்தா எதை வேண்டுமானாலும் செய்து முடிக்கலாம். ஒரு பைத்தியார காலத்துல பெண்கள் எதுவுமே செய்ய முடியாது. இப்ப பிளேன் முத கொண்டு ஓட்டுகிறார்கள். அதனால சபரிமலை ஐயப்ப சாமி பிறந்தான்னு சொன்னா கூட அதுவும் ஒரு பெண்ணாலதான். என்பெருமான் அரக்கனை வதை முடிப்பதற்கு நாமல் என்ன செய்தா இந்த அரக்கனை வதை முடிக்கலாம் என்று எண்ணி பார்த்தார். உலகத்துல எத்தனையோ இருக்கு, எப்படி வேணா அவர் நினைச்சிருக்கலாம். ஆனா கண்ணபிரான் கடைசியாகவே அரக்கனை வதை முடிக்க எடுத்த அவதாரம் என்ன தெரியுமா? பெண் சுரூபம் எடுத்து தான் அரக்கனை போய் வதை முடித்தாராம். அதனால பெண்ணால் கூடாத காரியம் வேறு உலகத்தில் எதுவுமே கிடையாது. நம்ம நினைச்சா எதை வேணாலும் செய்யலாம். ஒரு பெண்ணானவள் குடும்பத்தை வாழ வைக்கனாலும் வாழ வைப்பா, தாழ வைக்கனாலும் தாழ வைப்பா, எல்லாம் அவ கையில தான் இருக்கு. அதனால நம்மளே சாதாரணமா நினைக்கவே கூடாது. தைரியமா நம்ம செய்யக்கூடிய நம்பிக்கை நமக்கு இருந்தா போதும். அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, கூட இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது. இந்த காதுக்கு எதுக்கு 2 ஓட்டை கொடுத்துருக்காங்க தெரியுமா? கெட்டது அங்கிட்டு வாங்குது இங்கிட்டு கொடுக்கறதுக்கு தான். அதனால சிவன் உம்மால் முடியாதண்டா சக்தி என்னால முடியும். நீங்கள் கொடுக்கவில்லையா நான் நிச்சயமா நான் கொடுப்பேன்னு சொன்ன உடனே சிவனுக்கு கோபம் வந்து விட்டது. ஏய் பார்வதி, என்னை மீறி நீ எதிர்த்து பேசிவிட்டாய். பிள்ளை இல்லா நாகராசனுக்கும் நாகக்கன்னிக்கும் நீயே 8 பிள்ளையா பிறக்கணும் போ அப்படின்னு ஆண்டவே சாபத்தை கொடுத்தார். பார்வதி சொன்னா, ஆண்டவா நான் யாருக்கு பிள்ளை வரம் கொடுக்க சொன்னாலும் நீயே போய் பிறக்கணும்னு எனக்கு சாபத்தை கொடுக்கறீங்க. ஒரு நாகத்தின் வயத்திலே நான் சக்தி சென்று கருவாக சனிப்பதற்கு சட்டம் இல்லை. கருவுச்சு பிறக்குமானால் அது தெய்வமும் இல்லை. எனக்கு மாற்று வரம் தாங்க, நான் இப்பமே போய் பிறக்கிறேன்னு சொன்னா. இந்து தெய்வமானது எந்த தெய்வமே கருவுற்று பிறந்த சரித்திரம் கிடையாது. அப்படியே பிறந்தாலும் மானிட தெய்வமா இருந்து மறுஉயிர் கொடுத்து தான் அது தெய்வமா இருக்கும். அதனால எனக்கு மாசு வரம் தர வேணும் என்று பார்வதி கேட்க, அப்படியானால் நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் நம்ம முட்டையிடக்கூடிய வரத்தை கொடுக்கலாம். கொடுத்தா 48 நாள் ஒரு மண்டலம் முடிவதற்கு முன்னால ராஜநாகம் தன்னை அறியாமல் கொத்தி குடித்தாலும் குடிக்கும். அதனால் இவர்களை தெய்வ குழந்தையாக பிறவி செய்ய இருப்பதனால அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து அந்த நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கு வரமாக கொடுத்து 21 நாள் அரை மண்டலங்கள், 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கு அவர்கள் அரண்மனையில வைத்து 8 கலசத்தையும் பூஜை இருந்து வர சொல்லு. அந்த 48 நாள் ஒரு மண்டலத்துக்குள்ளாக ஆதி பராசக்தி அம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உன் 1008 சொரூபத்தில் அரை சொரூபத்தை மட்டும் எடுத்து கரு உருவாக சனித்து நீ கை குழந்தையா பிறக்கணும் போனார். பார்வதி ஆட்டு வண்டு வரங்களை வாங்கி கொண்டு அமிர்தம் என்னும் 8 கலசத்தை கொண்டு வந்து நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கு வரமாக கொடுத்தார். அரண்மனைக்கு கொண்டு வந்தார்கள். மேல வாசல் கோட்டையிலே 8 கலசத்தை வட்டமாக அடுக்கி நாகம் 2 தன் உடலை போட்டு சுத்தி அவர் படத்தை மேலே விரித்து 21 48 நாள் ஒரு மண்டலங்கள் 48ஆம் நாளையிலே அந்த 8 கலசத்திலே யார் யாரெல்லாம் அந்த அவதாரம் செய்ய போறார்
கலசத்தீர சொல்லும் தெய்வம் அம்மா மறந்தறிய முத்தாரம்மா அவ வாக்கு சொன்னா தப்பாது மரம் கொடுத்தா பொய்யாது நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லுவாளா தேடி வந்த பேர்களுக்கு முத்தாரம்மா திருவாக்கு சொல்லுவாளா தேடி வந்த மக்களுக்கு மக்களுக்கு நாகராஜனுக்கும் நாகக்கண்ணி பெண்கொடியாளுக்கும் அமிர்தம் என்னும் 8 கலசத்தில் அக்கா தங்கையர்கள் 8 பேர்களும் அவதாரம் செய்ய பார்த்தாள் பார்வதா தேவி. பகவான் சிவனுக்கு தெரியாமல் இவள் 8 பேரையும் வளர்க்க வேண்டும் என்று. ஏனென்றா இவ இருக்கும் அழக பார்த்தா ஆண்டவர் எங்க நம்மள மறந்துருவாரோ அப்படின்னு பெண் புத்தியை மாத்த முடியுமா? பார்வதிக்கு பகவான் எங்க நம்மள மறந்துருவாரோன்னு பயந்து போய் இவ 8 பேரையும் எடுத்து சந்தனமாம் சோலையில் சந்தன மகாமணிவரிடத்தில் ஒப்படைத்தார். 16 வயது வரைக்கும் அம்மா பக்குவமாக வளர்ந்தார். 16 வயதிலே பக்குவதி பெண்ணாக அக்கா தங்கையர்கள் 8 பேரும் மாரியம்மா, காளியம்மா, முத்தாரம்மா, முப்பிடாதி, காந்தாரி, கனகதுர்க்கை, அக்கினி மாறி, அழகுமாரி, அழகுடைய முத்துமாரி. அம்மாளுக்கு 1008 பேர் இருக்கு. எப்படி வேணாலும் கூப்பிடலாம். அப்ப இவ 8 பேரும் 16 வயதிலே பக்குவதி பெண்ணாகி விட்டோம்.
அம்மா அப்பா நமக்கு அருகாமையில வேணும் என்று சொல்லி சிவனை எண்ணி அக்கினி யாகத்தை வளர்க்க ஆரம்பித்தார். பார்வதி இறைவனுக்கு யாகம் பொறுக்க முடியாம இருக்க ஆண்டவனை காப்பாத்த பார்வதி அக்கினியில இறங்கிட்டார். பார்வதி இல்லாத உலகத்துல நம்ம இருக்க கூடாது, அக்கா குதித்து விட்டாள் என்று இவ 8 பேர் அக்கினி யாகத்துல இறங்கினார்கள். அப்ப சிவபெருமான் பார்த்தார், மகுட சங்காரம் முடிக்கணுமான இந்த முத்தாரம்மா நமக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு மறு உயிர் கொடுக்க வேணும் என்று சொல்லி அவர் தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா, திருபிரம்பா தட்டுவாரா, தூங்கி முழித்தலை போல் சுந்தரமா எழுந்து வாரா, சந்தனமா சோலையில தாயான முத்தாரம்மா இரண்டாவது உயிர்கள் வாங்கி முப்புறத்து கோட்டையில 50 வருட காலம் கோட்டை கட்டி கொலுவிருந்தார். 51 வருடத்தில ஆணவ உண்டாகி அம்மா கோட்டை தீப்பிடிக்க அங்கு ஒரு உயிர்கள் வாங்கி மூன்றாவது உயிர்கள் வாங்கி தாயான முத்தாரம்மா மச்சரிசி வனமதியில சாகாத மகுடனைத்தான் சங்காரம் முடிப்பாளா, மகுடனைத்தான் வரை முடித்து கைலாச மலையடியில கடவுளோட இடமதியில 21 முத்து வரம் பச்சை முத்து வரங்கள் வாங்கி பரிசோதிக்க வேணும் என்று அத பகவானுக்கு போடுவாளா, தாயான முத்தாரம்மா முத்தள்ளி வீசி அங்கே முக்கண்ணன நோகடித்து முத்து போட்டு முத்திரக்கி முக்கண்ணை இடம் மதியில ஆக்கு வர அழிக்கு வர 1008 வரம் கொல்லும் மரம் வெல்லும் மரம் ஓடி வரங்கள் வாங்கி வண்டிக்கார வைரவர அழைத்து கொண்டு கைலாச மலை கடந்து கனகசங்கிலி பருவதம்மா நெருப்பாடு வைப்பாரா, நேரைகள்லாம் ஒரு சுரையா சீர்காழி சிதம்பரமோ தென்மேற்கு அண்ணாமலை மாயவர கும்பகோணம் திருக்கடையூர் பாதையாக குற்றாலம் தன்னடியில அருவிக்கர நீராடு உச்சால நாதரையோ குழல்வாய்மொழி அம்மாளையோ கண்டு மெல்ல நான் வணங்கி குற்றாலம் தன்னை விட்டு தென்காசி தன்னடியில ராஜ கோபுரத்தில் விசாலாட்சி உலகம்மா காசி விஸ்வநாதரையோ கண்டு மெல்ல நான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி சங்கரங்கோவில் தன்னடியில தெப்பத்தில நீராடி தீர்த்தமாடி மாத்துடுத்தி சங்கரனையினார அவன கோமதிய நான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி சங்கரங்கோவில் தன்னை விட்டு திருவில்லிபுத்தூர் பாதையாக ஆண்டாள நான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி திருமங்கலம் வழியாக மதுரை தன்னதியில மீனாட்சிய நான் வணங்கி சொக்கரையும் நான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி எங்க போவோம் என்று தாயான முத்தாரம்மா மதுரை தலை கடந்து திருச்சி பாதை கூடி அங்கிருந்து பயணமாகி எங்க போவோம் என்று மேல்மருவத்தூர் பாதையாக மேல்மருவத்தூர் தன்னடியில ஆதிபரா சக்தியத்தான் கண்டு வல்ல நான் வணங்கி சென்னை மாநகரத்தில பரங்கி மலை பக்கத்தில ஆதம்பாக்க உறவில அம்மா கொலுவிருக்க வேணும் என்று என் தாயான முத்தாரம்மா அவன் எத்தனையோ ஊர் இருக்க அத்தனையும் தான் கடந்து தாராள முத்தாரம்மா
பக்கத்திலே ஆமையா இந்த ஆதம்பாக்கம்மா ஊருக்கு மத்தியில் ஆமா எத்தனையோ ஊர் இருக்கு, அத்தனையும் கடந்து இந்த நான் அன்னகரத்திலே வந்து ஆமையா ஆதம்பாக்கத்திலே அம்பிகை நிலையத்தை வாங்கி ஆமையா ஆண்டுக்கு ஒரு முறை கொடை போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக, ஆமையா தேடி வந்த மக்களுக்கெல்லாம் திருவாக்கு சொல்லும் தெய்வமாகவும், சாலை போக்குவரத்து மக்களுக்கு பாதுகாப்பாகவும் அமர்ந்து கொண்டு என் தாயாகப்பட்ட முத்தாரம்மா இந்த சென்னை மாநகரத்திலே வாழக்கூடிய மக்களையும் அம்மானை தேடி வந்து வணங்கி வரக்கூடிய பக்தர்களையும் ஆதம்பாக்கம் வாழும் மக்களையும் மக்களை எல்லாம் அம்மா ஒரு பயிராக வளர செய்து மக்கள் ஒரு பயிராக